நம்ம டி சார் தனுஷ் அவர்களோட கேப்டன் மில்லர் பட கதை என்னன்னா, இது ஒரு சுதந்திர போராட்டத்தை பத்தின கதை. இது ஒரு ஏற்ற தாழ்வுகளுக்கு எதிரான கதை. இது ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு, ஐ மீன் கடவுள் நம்பிக்கைனா என்ன, கடவுள்னா யாரு, அவர் எல்லா மக்களையும் சமமா தான் நடத்துவார்னு சொல்லி சமத்துவத்தை பத்தி பேசுற கதைன்னு இந்த படத்தோட கதையை பல வகைகளில் விவரிக்க முடியும். பட் இது நம்ம அருண் மாதேஸ்வரனோட கதையா இருக்கிறதால இந்த படத்தோட கதையை நம்மளால கோர்வையால கண்டிப்பாவே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் முன்னுரை, முடிவுரை, நடுவுல சில பல சாப்டர்ஸா கதையை சொல்லி நம்மளை சிரிக்கவும் வைப்பாரு, கூடவே முறைக்கவும் வைப்பாரு. அப்படி அவரு நம்மளை அதிகமா சிரிக்க வச்சாரா இல்ல முறைக்க வச்சாரா? செகண்ட் பார்ட்டுக்கான லீட சரியா தந்தாரா? இதுல நம்ம டி சார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? பிரியங்கா அருள்மோகன் எந்த அளவுக்கு மேக்கப்பை கம்மி பண்ணாங்க? சிவராஜ்குமார் மற்றும் சந்தீப் கிஷன் போன்றவங்க ஏன் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு எண்ணற்ற கேள்வி எழலாம். பட் படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு தோணு ஒரே விஷயம் என்ன தெரியுமா? செல்வராகவன் சார், ஸ்டில் யூ ஆர் மை ஃபேவரட் சார்.